Hello everyone, welcome to Shiva Max. நம்ம இப்போ அல்ஜிப்ராலேருந்து பார்க்க போகிறோம். Example 3.1. The father's age is 6 times his son's age and 6 years hence the age of a father will be 4 times his son's age. Find the present age in years of the son and father. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு அப்பாவோட வயசு எவ்வளவா, பையனோட வயசோட 6 டைம்ஸாக இருக்கான். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் 6 வருஷம் கழித்து என்ன ஆக போதான், இவங்க அப்பாவோட வயசு எப்படி இருக்க போதான், இந்த பையனை விட 4 டைம்ஸாக இருக்க போதான். இது ரெண்டையும் கொடுத்துட்டு இப்போ இவங்க 2 பேரோட ப்ரெசன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு we will start with solution. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அப்பா பையன் 2 பேரோட ஏஜை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல அப்பாவோட ஏஜ் என்ன, பையனோட ஏஜ் என்னன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னா, லெட் ஃபாதர்ஸ் ஏஜ் பி எக்ஸ். அப்பாவோட ஏஜை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் சன்ஸ் ஏஜ் பி ஒய். பையனோட ஏஜை நான் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? அப்பாவோட ஏஜ் எக்ஸ், பையனோட ஏஜ் ஒய். ஃபைனா? ஃபைன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் எழுத போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times சன்ஸ் ஏஜ். ஓகேவா? அதை இப்போ ஈக்குவேஷனாக எழுதிடலாமா? ஸோ என்னது, அப்பாவோட ஏஜ் 6 times ஆஃப் சன்ஸ் ஏஜ். ஸோ நமக்கு அப்பாவோட ஏஜ் என்னன்னு தெரியும், எக்ஸு. அது 6 times ஆஃப் சன்ஸ் ஏஜாக இருக்க போகுது. 6 times ஆஃப் சன்னோட ஏஜ் என்ன, ஒய். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன ஆக போகுது, 6 years hence. இதிலேருந்து 6 வருஷம் கழிச்சு. ஸோ இப்போ அப்பாவோட ஏஜ் எக்ஸ்னா 6 வருஷம் கழிச்சு எக்ஸ் ப்ளஸ் 6ஆக இருக்கும். அதே மாதிரி இப்போ பையனோட ஏஜ் ஒய்னா 6 வருஷம் கழிச்சு ஒய் ப்ளஸ் 6ஆக இருக்கும். ஏன்னா இப்போ உங்கள் வயசு 10 years-ஆக இருக்குது. இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஸோ 5 ஆட் பண்ணுவீங்க, 15ஆக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதலாமா? இப்போது அப்பாவுக்கு 6 வருஷம் ஆகப்போகுது. ஸோ 6 years hence எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ இப்போ ஏஜ் எப்படி இருக்குமா, 4 times ஆஃப் சன்ஸ் ஏஜாக இருக்குமா, 4 times. சன்னோட ஏஜ் என்ன, ஒய், அதாவது ப்ரெசன்டேஜ் ஒய். இப்போ 6 years hence கொடுத்துட்டாங்க. ஸோ 6 ப்ளஸ் போட்டாச்சு. ஓகேவா? ஒய் ப்ளஸ் 6. இதெல்லாம் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? சப் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் 6yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஈக்குவேஷன் 2ல் எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், 6yன்னு போட போகிறோம். பண்ணலாமா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 2. இதில் எக்ஸ் எங்கெல்லாம் வருது, இந்த ஒரு இடத்துல வருது. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஈக்குவல்ஸ் 6y. இதுதான் என்னது, ஈக்குவேஷன் 1. ஸோ இதை கொண்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது, இங்கே மட்டும்தான் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 6y போட போகிறோம். பண்ணலாமா? ஸோ 6y ப்ளஸ் 6. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 4 multiplied by y 4y plus 6 4s are 24. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், y இருக்குது, அதுக்கப்புறம் 2 கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இருக்குது. நான் y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறேன். இந்த 6y அப்படியே இருக்க போது, இந்த 4y இந்த பக்கம் வரும். ஸோ இந்த 4y இந்த பக்கம் வரப்போகுது, இது ப்ளஸ் 4y, அதனால் இந்த பக்கம் மைனஸ் 4y வரப்போகுது. ஓகே, ஸோ ஈக்குவல்ஸ் இந்த 24 நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ளஸ் எக்ஸை ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ என்ன கிடைக்கும், சூப்பர், மைனஸ் 6ஆக அது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ 6y மைனஸ் 4y 2y. ஸோ 24 மைனஸ் 6 18. ஸோ ஒய் இங்கே வச்சுட்டு 2 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். இங்கே 2வும் ஒய்யும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போகிறப்போ டிவிஷன் ஆகிடும். 1 2s are 2, 9 2s are 18. ஸோ y ஈக்குவல்ஸ் 9. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஒய்னா என்ன, சன்னோட ஏஜ் அது இப்போ 9 தெரிஞ்சிருச்சு.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப் ஒய் ஈக்குவல்ஸ் 9n ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன? x ஈக்குவல்ஸ் 6y. ஸோ இங்கே x ஈக்குவல்ஸ் 6, yக்கு பதிலாக 9ன்ற வேல்யூவை போட போகிறோம். ஸோ x ஈக்குவல்ஸ் 6 9s are 54. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ்னா அப்பாவோட ஏஜ், ஃபாதர் ஏஜ், ஒய்னா சன்னோட ஏஜ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே கிடச்சிருச்சு. எழுதிடலாமா? therefore son's age equals 9 years. ஏன்னா நம்ம இங்கே எல்லாத்தையுமே இயர்ஸில் தான் எழுதியிருக்கோம். அண்ட் father's age equals 54 years. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் guys இந்த சம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய்.